Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the second and concluding part of Muktadara written by Rabindranath Tagore. இது பாத்தீங்கன்னா this is a detailed drama prescribed in Indian writing in English for PGTRB students. So before we enter into the class, a kind request, நம்ம சேனல் என்ன subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, suggest பண்ணுங்க. Thank you. With a small recap, we can get into today's class. We came to know, so first part la நம்ம ஒரு introduction பார்த்தோம் about the play. Characters பத்தி தெரிஞ்சிட்டோம். We came to know that the king Ranajit of Uttarkot, அவங்க வந்து ஷிவ்தராய் அந்த ரீஜனை வந்து they are having it under their control. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, உத்தர்கோட்ல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முக்ததாரா இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் தேர். அங்கதான் அது கேட்ச்மெண்ட் பாயிண்ட் மாதிரி, அங்க இருந்து தான் வந்து முக்ததாரா உருவாகி அது அந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அங்கதான் உருவாகி ஷிவ்தரை அப்படின்ற ஒரு பிளெயின்ஸ், ஷிவ்தரை பிளெயின்ஸ், உத்தர்குத் வந்து ஹில்லி ரீஜியன். ஓகே, ஸோ ஷிவ்தரையை அது இரிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஷிவ்தரையை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக தே எரெக்டட் டேம் அக்ராஸ் முக்ததாராவோட வாட்டர் எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ தட் இந்த பீப்புள் ஆஃப் ஷிவ்தரை அவங்களால இரிகேட் சரியா பண்ண முடியாது, ரொம்ப எக்கனாமிக்கலா வெல் ஆஃப் அவங்க இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்மள டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட மெயின் ரீசனா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க நந்தி பாஸ்னு ஒரு இடம் இருக்கு, அது வழியா தான் அவங்க வந்து மற்ற இடத்துக்கு அவங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து ஹி இஸ் க்ளோசிங் நந்தி பாஸ். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணும், இவங்களோட திங்ஸ் அவங்க என்ன மேனுஃபேக்சர் என்ன அங்க உற்பத்தி பண்ணாலும் தே ஹாவ் டு செல் இட் ஒன்லி டு உத்தர்குத்துக்கு தான் அவங்க வந்து விற்க முடியும். அதுவும் இல்லாம அவங்க சொல்ற விலைக்கு தான் அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் அடியில ஷிவ்தரை போறாங்க. ஸோ பீப்புள் ஆஃப் ஷிவ்தரைக்கு வந்து இதனால நிறைய பிரச்சனை வருது. தே கோ கம்ப்ளைண்ட் டு த கிங், ஆனா எதுவுமே அவங்களுக்கு எடுபடல, கிங் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, முக்ததாரா பக்கத்துல வந்து ஒரு பெரிய சிவா டெம்பிள், பைரவா டெம்பிள் இருக்கு, பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்கு, ஸ்டாச்சு ஆஃப் சிவா வேற இருக்கு. ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஓவர் சோரிங், அதையும் அதுக்கும் மேல இந்த டேமோட ஹைட் இருக்கு. ஸோ ஷிவ்தரைக்கு வர்ற பைரவா டெம்பிளுக்கு வர பில்கிரிம்ஸ் எல்லாமே இது என்னது அநியாயம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பெரிய ஈவில் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ இது we have seen until this in the last class. Now we will continue with the concluding part. Okay, summary part 2 is the concluding part for you. Apart from that, I have also given a quiz towards the end of this episode. So the crown prince Abhijit, however, professes open sympathy for the people of Shivtarai and protests against Vibhuti's soulless achievement. So இப்போ என்ன அப்படின்னா, அபிஜித் யாருன்னா அவர் தான் கிரவுன் பிரின்ஸ். கிரவுன் பிரின்ஸ் தெரியும், கிரவுன் பிரின்ஸ்னா யுவராஜன், அடுத்ததான் ராஜாவாக போறவங்க தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யுவராஜன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவர் பேர் வந்து அபிஜித். ஸோ கிங் ராணாஜித்தோட கிரவுன் பிரின்ஸ் தான் அபிஜித். அவர் என்ன பண்றாங்கன்னா, கவர்னர், அதாவது ஷிவ்தரைக்கு கவர்னர், அங்க மேனேஜ் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ரொம்ப இவங்க மக்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன ஆகுது, அபிஜித் வந்து he is having a sympathy for the people of ஷிவ்தரை மக்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடுறாரு அபிஜித். he protests against Vibhuti's soulless achievement. ஸோ அந்த மக்களோட எல்லா ஹாப்பினஸையும் குலைக்கிறது எதுனா அந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாரு, விபூதி அப்படின்ற ஒரு பெரிய இன்ஜினியர். ஓகே, அந்த உத்தர்குத்தோட ஒரு ராயல் இன்ஜினியர் தான் விபூதியோட இந்த டேமை வந்து அவரு வெறுக்கிறாரு. இட் இஸ் அ சோல்லெஸ் அச்சீவ்மெண்ட், உயிர் இல்லாத ஒரு அச்சீவ்மெண்டா தான் வந்து அவரு பார்க்கிறாரு. ஓகே, the character of the prince provides the main psychological interest in the play. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் டர்ன் ஓவரா நம்ம பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து அபிஜித்தோட கேரக்டரை படிக்க முடியும். he is a proper symbolic figure for love of freedom. ஓகே, அவர் பாத்தீங்கன்னா ஒரு லவர் ஆஃப் ஃப்ரீடமா நம்ம அவரை வந்து ரவீந்திரநாத் டகூர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. என்னன்னா முக்ததாராவை அடிச்சு வைக்கிறதா, அது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ உள்ள ஒரு ரிவர், ஒரு
ஒரு தானா இயற்கையோட கட்டுப்பாட்டுல இயங்குற ஒரு விஷயம். அது அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுற ஒரு விஷயத்த மனுஷன் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அவர் அதனால நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா லவர் ஆஃப் ஃப்ரீடமா பார்க்குறோம். மற்றவங்க ஃப்ரீடமா மதிக்கிற ஒருத்தவரா பார்க்குறோம். சித்தரை மக்களோட அந்த தேர் பீங் கண்ட்ரோல்டு பை உத்தரகுத்திலே அதையும் அவர் விரும்பல. ஸோ வி see him as a lover of freedom. His feelings for the freedom of Muktadara and the people of Shivtarai finds momentum when he realizes that he is not the son of the king but a fountain picked up near the source of Muktadara. ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். எந்த விஷயம் அப்படின்னா தட் ஹி இஸ் நாட் த சன் ஆஃப் த கிங். உண்மையான யுவராஜன் தான் இல்லை. யுவராஜன் தான், பட் என்னன்னா அரசன் பெற்ற மகன், பயாலஜிக்கல் சன் தான் இல்லை அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிய வருது. இப்ப இவர் யாரு அப்படின்னா அரசனுக்கு வந்து ஒரு ஒரு இது இருந்தது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, இந்த குழந்தைய வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, sorry for the interruption. So when does his on the feelings for freedom gets a momentum அப்படின்னா அவருக்கு வந்து சிவ்தரை மக்கள் மேலேயும் ஒரு அன்பு இருந்தது, அவங்களையும் ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறாரு. முக்ததாரா மேலேயும் அவருக்கு ஒரு ஒரு பற்று இருந்துட்டே இருந்தது. இதெல்லாம் எப்ப வந்து அது ஒரு ஒரு பெரிய விஷயமா மாறுது அப்படின்னு சொன்னா when he happens to know that he is a foundling picked up near the source of Muktadara. முக்ததாராவோட சோர்ஸ் இருக்கும் இல்லையா, சோர்ஸ்னா அந்த அருவி உருவாகிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவரை வந்து ஒரு ஃபவுண்ட்லிங்கா, ஒரு குழந்தையா தான் கண்டெடுக்கிறாங்க. யாருன்னா கிங். ஓகே. அவருக்கு வந்து ஒரு ஆசிரியரையோ இல்ல யாரோ சொல்றதுக்கு என்னங்க, ஒரு முனிவர் சொல்றதுக்கு என்னங்க அந்த குழந்தைய எடுத்து அவர் வளர்க்கிறாரு. ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் அ ஃபவுண்ட்லிங் பிக்ட் அப் நியர் த சோர்ஸ் ஆஃப் முக்ததாரா. ஸோ இந்த விஷயம் when he comes to know of this, அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இவங்களை ஃப்ரீ பண்ணும், சிவ்தரை மக்களை ஃப்ரீ பண்ணும், முக்ததாராவையும் ஃப்ரீ பண்ணுன்ற அந்த எண்ணம் வந்து பயங்கரமா மேலோங்குது. அப்ப அததான் மொமெண்டமா நம்ம பார்க்கிறோம். This unexpected revelation profoundly affects his mind, making him believe that his life has a spiritual relationship with this waterfall. ஓகே. அப்ப வந்து இந்த ரெவலேஷன் இவருக்கு தெரிய வருது இல்லையா, that he was not the son of the king, he is not the son of the king அப்படின்ற அந்த ரெவலேஷன்னா ஒரு புரிதல், அது அவரோட மைண்டை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. அவர் வந்து கண்டிப்பா அப்போ அந்த வாட்டர் ஃபால் பக்கத்துல தானே அதோட சோர்ஸ், அது எந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஃபால் தோன்றுதோ அங்கதான் அவர் கண்டெடுக்கப்பட்டார். ஸோ அதனால அவர் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா நமக்கும் அந்த அந்த ரிவருக்கும் முக்ததாராக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஒரு ஆன்மீக உறவு, ஒரு ஒரு உறவு இருக்கு, ஒரு பெரிய ஐ எம் ரிலேட்டட் டு திஸ் வாட்டர்ஃபால், ஸ்பிரிச்சுவலி ஐ எம் ரிலேட்டட் டு திஸ் வாட்டர்ஃபால் அப்படின்னு நம்புறாரு. தட் இட்ஸ் வாய்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் விச் கிரீட்டட் ஹிம் வித் அ மெசேஜ் when he came to the world. இப்போ அவர் நினைக்கிறாரு அந்த அருவியோட சத்தம், அந்த வாட்டர்ஃபாலோட சத்தம் தான் இவர் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தோன்னு கேட்ட சப்தமா இருந்திருக்கும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இது வந்து அவரோட வேர்ட்ஸ் பிளேல I must pay off the debt of my birthright. The current of the waterfall has been my first nurse and I must set her free. So இப்படிதான் அபிஜித் சொல்றாரு பிளேல. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து தன்னோட உண்மையான பெற்றோர்கள் வந்து ராணாஜித் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அவர் என்ன சொல்றாரு, அருவி பக்கத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு தெரிய வந்தோன்னு அவர் சொல்றது இதுதான், ஐ மஸ்ட் பே ஆஃப் த டெட் ஆஃப் மை பர்த் ரைட். டெட் அப்படின்னா கடன். நான் வந்து இந்த அருவிக்கு கடன் பட்டிருக்கேன், என்னோட பிறப்பின் மூலமா, பர்த் ரைட் மூலமாவே நான் வந்து இந்த அருவிக்கு கடன் பட்டிருக்கேன். என்ன இதுதான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அரசனுக்கு தத்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ஐ எம் டெட்டட் டு திஸ் வாட்டர்ஃபால். ஓகே. அப்போ இந்த கரண்ட் ஆஃப் த வாட்டர்ஃபால் ஹஸ் பீன் மை ஃபர்ஸ்ட் நர்ஸ். அப்போ என்னை தாளாட்டினது, என்னோட தாயா இருந்தது இந்த வாட்டர்ஃபால் தான். அண்ட் ஐ மஸ்ட் செட் ஹர் ஃப்ரீ அப்படிங்கிறார். அதனாலயாவது நான் அவளை ஃப்ரீ பண்ணணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா முக்ததாராவை அடைச்சு வச்சிருக்காங்க, ஜெயில அடைச்ச மாதிரி இந்த தண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க, அதை ஃப்ரீ பண்ணிடணும், இது காட்டாற்று வெள்ளமா அது போகணும், அதுதான் அதோட நேச்சர், அதை போய் அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு நினைக்கிறார்.
From the moment he realizes his bond to Muktadara, to make it free becomes a sole aim in his life, of his life. Okay, so அவருக்கும் முக்ததாராக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், அவர் முக்ததாரால இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைன்ற அவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த நிமிஷத்துல இருந்து அவர் எப்படி மாறுறாரு அப்படின்னா, to make it free becomes his sole aim of his life. முக்ததாராவை ஃப்ரீ பண்றதுதான் அவரோட வாழ்வின் லட்சியமா மாறுது. he succeeds, அதுல அவரு ஜெயிக்கவும் செய்யறாரு. the leaping torrent breaks free, carrying away the body of its foster child in its turbulent rush. என்ன பண்ணுவார்னா, ஒரு வீக்கான ஒரு பாயிண்ட்ல அந்த அந்த டேமை வந்து உடைச்சிருவாரு. உடைக்கிறப்போ அது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கான ஜாப். ஏன்னா வீக்கான பாயிண்ட்னா அவர் தனியா போய் அதை உடைக்கிறாரு. நேச்சுரலி உடஞ்சோன்னு தண்ணி எப்படி போகும், அப்படியே எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேறும் இல்லையா தண்ணி, அந்த கரண்ட் அதுல வந்து அவர் அடிச்சுட்டு போயிடுது. ஓகே, ஸோ இட் கேரிஸ் அவே த பாடி ஆஃப் இட்ஸ் ஃபாஸ்டர் சைல்ட். தன்னோட தத்து பிள்ளைய முக்ததாரா என்ன பண்ணுதாம், அந்த குழந்தையோட பாடியை எடுத்துட்டு போயிடுது. இன் இட்ஸ் டர்புலன்ட் ரஷ், அந்த வெள்ளத்துடன் அவரோட உடம்பையும் எடுத்துக்கொண்டு சென்றது அந்த முக்ததாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சஞ்சய்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இப்படிதான் அந்த சிச்சுவேஷனை நரேட் பண்ணுறாரு. எப்படின்னு பாருங்க. somehow he had come to know about a weakness in the structure and at that point he gave his blow to the monster machine அப்படிங்கிறது. ஸோ சஞ்சய் என்ன சொல்றாருன்னா, somehow he had come to know about the weakness in the structure. எப்படியோ அவருக்கு வந்து டேம்ல ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறது அபிஜித்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து ராயல் சைல்டு இல்லையா, அவர் வந்து இளவரசனா இருக்காரு. ஸோ எப்படியோ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு எந்த இடம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் தட் பாயிண்ட் he gave his blow to the monster machine. அந்த இடத்துலதான் அவர் வந்து எதை வச்சோ அப்படியே வேகமா அவரு தன்னோட வெப்பன் வச்சு என்ன பண்றாரு, he gave a blow, ஒரு பெரிய அடி அடிக்கிறாரு. அந்த இடத்துல அடிச்சா உடஞ்சிரும் யாரோ சொல்லியிருக்காங்க, அடிக்கிறாரு. டு த மான்ஸ்டர் மெஷின். மான்ஸ்டர் மெஷின் சொல்றது டேம். ஓகே, அந்த டேம் ஸ்ட்ரக்சர். அந்த மான்ஸ்டர் ரிட்டர்ன் தட் ப்ளோ அகேன்ஸ்ட் ஹிம். இவர் எவ்வளோ ஃபோர்ஸா அடிக்கிறாரோ அதே ஃபோர்ஸ்ல அந்த டேம் வந்து வெடிச்சு அப்படியே உள்ள இருந்த தண்ணி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே வருது. த மான்ஸ்டர் ரிட்டர்ன் தட் ப்ளோ அகேன்ஸ்ட் ஹிம். தென் முக்ததாரா லைக் அ மதர் டுக் அப் ஹிஸ் ஸ்ட்ரிக்கன் பாடி இன்டு ஹர் ஆர்ம்ஸ் அண்ட் கேரிட் ஹிம் அவே. அந்த டேம் வந்து அப்படியே வெடிச்சதுலயே அவர் உயிர் போயிடுது. அடுத்ததா முக்ததாரா அந்த அருவி என்ன பண்ணுது, ஒரு மதர் மாதிரி அப்படியே அவரோட பாடி அப்படியே அள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பாடியை எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த வெள்ளத்துல அவர் முங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்றான். திஸ் வே ஹி ஃபைண்ட்ஸ் ஹிஸ் சோல்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். இது மாதிரி அவர் தன்னோட ஆன்மாவுக்கு அந்த சாந்தி செஞ்சுட்டாரு. அவரோட சோல் அச்சீவ்மெண்ட், அவர் என்ன நினைச்சாரு, அவரோட வாழ்வின் லட்சியமா வந்து முக்ததாராவை ஃப்ரீ பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ ஹி ஹாஸ் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் சோல்ஸ் எய்ம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு the death of Abhijit. Okay, the author has also reintroduced into the play the remarkable character the ascetic தனஞ்சயான்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. ஏன் ரீஇன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னா, ஆல்ரெடி ரவீந்திரநாத் டகோரோட இன்னொரு பிளேலையும் தனஞ்சயா வராரு, இந்த பிளேலையும் வராரு. தனஞ்சயாவோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, ஹி ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அவரும் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக பேசுறவர் தான். இந்த கேரக்டர் வந்து மகாத்மா காந்தியை ஒத்த ஒரு கேரக்டர். அந்த பீரியட் வந்து சுதந்திரம், அந்த சுதந்திர வேள்வி வந்து நாடு முழுக்க பரவி இருந்த பீரியடு. ஸோ எல்லாரும் அந்த தாகத்தோட இருந்தாங்க. தேவர் ஃபார் ஃப்ரீடம், எவ்ரி ஒன் ஃபைட்டிங் ஃபார் ஃப்ரீடம். அப்போ இங்க தனஞ்சயான்ற கேரக்டர் வந்து ஹி இஸ் அன் அட்வொகேட் ஆஃப் நான் வயலன்ஸ் லைக் மகாத்மா காந்தி. அப்போ ரெண்டு குரூப் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்தியால இருந்தாங்க. ஒருத்தவங்க நேதாஜியோட சேர்ந்து வயலன்ஸ், என்ன சொல்றது, they approved or they took violence as a fighting form. Okay, violence மூலமா freedom கேட்டாங்க. But these people, they wanted freedom through non-violence. மகாத்மா காந்தியோட followers எல்லாம் freedom non-violence மூலம்
மூலமா அடையணும்னு நினைச்சாங்க. தனஞ்சயா அதோட சேர்ந்தவர் தான். The character of Dhananjay has been seen as a reference to Gandhi's non-violent spirit. So தனஞ்சயோட கேரக்டரை யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னா காந்தியோட நான்-violent ஸ்பிரிட்டோட ஒப்பிடலாம். காந்தியோட அந்த அவர் என்ன சொன்னார், அஹிம்சையை தானே போதிச்சாரு, அதே மாதிரி கருத்துக்களை தான் தனஞ்சய் பேசுவாரு. He exhorts the subject people as soon as one can hold up your head and say that nothing has power to hurt you, the roots of violence will be cut. Nothing can hurt your real manhood, for that is a flame of fire. The animal that is flesh feels the blow and whines, but you stand there gaping. Don't you understand? So அவர் பேசுறப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த கிங் வந்து எங்களை எப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றப்போ இவர் காந்திய வழியில போராட்டத்தை தான் அந்த ஷிவ்தரை மக்களுக்கு ஊக்குவிப்பார். என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒத்துழைக்காத, அவங்க கிட்ட நான் கோஆப்ரேட் பண்ண, நீ வந்து தைரியமா சொல்லு, நான் பண்ண முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சொல்லு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை ஹர்ட் பண்ணுவாங்களா? அதனால அவர் என்ன சொல்றாரு, நத்திங் கேன் ஹர்ட் யர் ரியல் மேன்ஹுட். ஒரு மனுஷனை என்னமோ பண்ண முடியாது. அது வந்து ஒரு மனுஷனோட அந்த உள்ள இருக்க அந்த ஆன்மாங்கிறது ஒரு ஃபயர் மாதிரி, அதை யாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. வேணா அந்த ஃபிளஷ் இருக்கு இல்லையா, ஃபிளஷை வேணா காயப்படுத்தலாம். அந்த ப்ளோஸ் வைன்ஸ் வலி எல்லாம் உடம்புக்கு தான், மனசுக்கு இல்ல. அது அடிக்க அடிக்க இன்னுமே ஃபயரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் அஹிம்சா வழியில எப்படி போராடுறது, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றதுன்னெல்லாம் மக்கள்கிட்ட கேட்பாரு. அவங்களுக்கு புரியாது, பட் அவர் வந்து அது ரொம்பவே அட்வொகேட் பண்ணுவார். அஹிம்சா வழியில அவங்க எப்படி வந்து உத்தரகுத்தை எதிர்த்து போராடணும்னு. Both the personality and the words of Dhananjaya are a remarkable anticipation of the shape that the struggle for Indian independence was assumed later under the leadership of Mahatma Gandhi. ஸோ பர்சனாலிட்டியா இருக்கட்டும், தனஞ்சயாவோட வேர்ட்ஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நடந்தது இல்லையா, அது பின்னாடிதான் அந்த ஷேப்பே எடுத்துச்சு. முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த கதையை எழுதிட்டாரு. யாரு? ரவீந்திரநாத் டகோர். The last desperate act of self-sacrifice, the awful nature of the consummation sought and achieved by the prince, which brings the play to its close, leaves one with a sense of the tragic splendor of man's spirit, silencing all contentions for the moment. ஓகே, கடைசியில அந்த பிளேயோட அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அபிஜித் இறந்து போற அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தன்னை தியாகம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா முக்ததாராக்கு விடுதலை வாங்கி தர்றாரு இல்லையா. அது வந்து ஒரு இட் இஸ் கன்சம்மேஷன் சாட் அண்ட் அச்சீவ் பை த பிரின்ஸ். அவரு முக்ததாராவோட சேர்ந்து கலந்துடணும், இயற்கையோட கலந்துடணும்னு அவர் நினைச்சு அதை செஞ்சுட்டாரு. இட் பிரிங்ஸ் த பிளே to its close. இதோட தான் பிளே முடிவடையுது. It leaves one with a sense of the tragic splendor of man's spirit, silencing all contentions for the moment. அப்ப மனுஷன் வந்து நினைச்சா அந்த என்னென்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுது, அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, மனுஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி வீக்கா இருக்கலாம், பட் அந்த ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தா, ஸ்பிளெண்டர் இருந்தா வந்து he could do many thingsங்கிறத சொல்லுது. What happens to the people of Shivtarai? We have forgotten to inquire. இவர் அடிச்சுட்டு போயிடுச்சு. சரி, அந்த டேம் வந்து உடைஞ்சதுனால ஷிவ்தரை மக்களுக்கு என்னாச்சுன்னு கூட நமக்கு கேட்க தோணாது. ஐயோ, அபிஜித் இறந்துட்டாரு, அபிஜித் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாருன்றதை தவிர நமக்கு வேற அந்த பிளே முடிஞ்சதுல வேற எதுவுமே தோணாதுன்னு சொல்றாங்க. ஓகே, தேர் இஸ் நோ டவுட் தட் முக்ததாரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மூவிங் அண்ட் வெல் நெட் ஆஃப் த ஆத்தர்ஸ் டிராமாஸ். ஸோ டாகூரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராமா வந்து முக்ததாரா அப்படிங்கிறதுல செகண்ட் ஒப்பீனியனும் செகண்ட் தாட்டும் இருக்க முடியாது. So I have given a small quiz. I hope you like my explanation. நம்ம குவிஸ்க்குள்ள போலாம். முக்ததாரா is a dramatic work written by Tagore in the year 1922. So இந்த டிராமா வந்து வெளிவந்தது 1922ல. டகோருக்கு நோபல் பிரைஸ் வின் பண்ண இயர், இது ரொம்ப முக்கியமான இயர், 1913. He received Nobel Prize for his work. எந்த ஒர்க்குக்காக நோபல் வாங்குறாரு? கீதாஞ்சலி. The king of Uttarkutt is Ranajit.
டேஸ் கண்ட்ரோல் சிவ்தரை. சிவ்தரை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? Again, Ranajit, king of Uttarkut. Uttarkut people celebrate the construction of dam by Bibhuti. First scene la idha nadakum. அவங்கெல்லாம் செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. உத்தர்குத் பீப்புள்லாம் எதுக்காகனா டேம் பில்ட் பண்ணதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. டேமை பில்ட் பண்ணது விபூதி. ஓகே, அபிஜித் வாஸ் அ ஃபாண்ட்லிங். ஃபாண்ட்லிங்னா அனாத குழந்தை மாதிரி. ஓகே, நியர் முக்ததாரா. எங்க அவரை கண்டெடுக்கிறாங்க அப்படின்னா நியர் முக்ததாரா, நியர் த சோர்ஸ் ஆஃப் முக்ததாரா. அந்த முக்ததாரா அருவியோட அந்த சோர்ஸ், அந்த மூலம், அதுதான் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹூ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் சிவ்தரை? தனஞ்சய். சாரி, தனஞ்சய். Who is a Gandhian figure in the play? Again Dhananjay. அசட்டிக்கும் அவர் தான். ஸ்பிரிச்சுவல் எல்லாம் ஒரே அசட்டிக், ஸ்பிரிச்சுவல் லீடர், காந்தியன் ஃபிகர் எல்லாமே தனஞ்சய். டாஸ் இஸ் த நேம் ஆஃப் த கிரவுன் பிரின்ஸ்? Abhijit. Yuvarajan Abhijit. Das is the name of the royal engineer? Vibhuti. Vibhuti builds a dam across Muktadara. Uttarkut people, like King Ranajit, yarnalum sari, who they build a dam across Muktadara. Who loses her son in the construction of the dam? The dam கட்டினப்போ யாரோட பையன் இறந்துட்டா? அம்பாவோட பையன். What is the name of Amba's son? Suman. இறந்து போன அந்தவன் பேரு சுமன். What is the name of the ascetic? Dhananjay. He is the symbolic figure of Mahatma Gandhi. Dhananjay யார ரெப்ரசன்ட் பண்றாரு? Mahatma Gandhi. Who becomes a martyr by freeing Muktadara? முக்ததாராவை ஃப்ரீ பண்ணி ஒரு தியாகியா மாறுறது. மாற்றுனா தியாகி, மாறுறது அபிஜித். Das was a foundling child of the king. கண்டெடுக்கப்பட்ட குழந்தை யார்? அபிஜித். Abhijit was found as a child near Muktadara. The dam was oversowing the statue of Shiva. Shiva, அந்த ஸ்டாச்சுவோட டேம் பெருசா இருக்கு. King Ranajit blocked the road named Nandi Pass. So these are some of the important questions you could have from Muktadara. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.